இயக்குனர் இமயம் என்று புகழப்படும் அளவுக்கு பாரதராஜா அவர்கள் உயர்ந்தார். தமிழ் திரைப்படத்துறையில் புகழ்பெற்ற இயக்குனராகவும் இவர் மாறிப்போனார். தயாரிப்பாளர் மற்றும் நடிகராகவும் ஜொலித்தார். தமிழ், தெலுங்கு, ஹிந்தி என்று 3 மொழிகளில் திரைப்படங்கள் இயக்கியுள்ள இவர் உணர்வு நிறைந்த நாட்டுப்புற கதைகளை திரையில் கண்முன் காட்டியவர். இவரது 16 வயதினிலே சிவப்பு ரோஜாக்கள், அலைகள் ஓய்வதில்லை, மண் வாசனை, முதல் மரியாதை, கடலோர கவிதைகள், வேதம் புதிது, கிழக்கு சீமையிலே, கருத்தம்மா போன்ற திரைப்படங்கள் தமிழ் திரையுலகில் அற்புதமான படைப்புகளாக இன்றளவும் போற்றப்பட்டு வருகிறது. பாக்யராஜ், ராதிகா, கார்த்திக், ராதா, ரேவதி, நெப்போலியன், ரஞ்சிதா போன்ற பல நடிகர் நடிகைகளை திரையுலகிற்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறார். கிராமம் மற்றும் கிராமத்து மண் சார்ந்த மனிதர்களும் அழுத்தமான நடிப்பு இவர் இயக்கிய திரைப்படைப்புகளின் முத்திரைகள். திரைப்படத்துறைக்கு இவர் ஆற்றிய பங்களிப்பிற்காக இந்தியாவின் உயரிய விருதான பத்மஸ்ரீ